Hey guys, welcome to my channel. நான் உங்க எஃப்எக்ஸ் சந்துரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ட்ரேட் ரீகேப். அதாவது லாஸ்ட் வீக் அதாவது போன வாரம் வந்து எந்தெந்த ட்ரேட்லாம் கிடைச்சிருக்குது, அதுல எதெல்லாம் ப்ராஃபிட் கொடுத்திருக்குது, எதெல்லாம் லாஸ் ஆயிருக்குது, ஓவராலா ப்ராஃபிட்ல இருந்துச்சா லாஸ்ல இருந்துச்சா போன வீக் அப்படிங்கறத டீடைலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் வீக் மட்டும் நான் வந்து மார்க் பண்ணிருக்கேன். அதாவது டேட் பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதி மே 6ல இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து உள்ள மொமெண்டம் தான் இந்த இடத்துக்குள்ள நமக்கு என்னென்ன ட்ரேட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ட்ரி கிடைச்சது. அதாவது முதல் ட்ரேட் கிடைச்சதே நமக்கு வந்து வியாழக்கிழமை, அதாவது 9ஆம் தேதி தான் நமக்கு என்ட்ரியே கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் மார்க்கெட் என்ன நடந்துருச்சு அப்படின்னா ஃபுல்லா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மொமெண்டம்குள்ள நின்றுச்சு. இங்க ஒரு நல்ல லாங் மொமெண்டம். சோ இது வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ட் லெவல், இந்த லெவல் வந்து நம்மளோட சப்போர்ட் லெவல். இதுக்குள்ளே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து வெனஸ்டே ஈவினிங் வரைக்கும் அதுக்குள்ளே நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல தான் நமக்கு பிரேக்கே பண்ணிருக்குது. ஓகேங்களா? சோ பிரேக் பண்ணதுக்கு அப்புறமும் மார்க்கெட் பெருசா மூவ்மெண்ட் கொடுக்கல, அதுக்குள்ளே கொஞ்சம் டிராவல் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த லெவல், அதாவது நம்மளோட ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ண லெவல்னு பாத்தீங்கன்னா இங்க தான் நமக்கு பிரேக் பண்ணிருக்கு. சோ அதுதான் நம்மளோட வியாழக்கிழமை நமக்கு பிரேக் பண்ண லெவல். ஓகேங்களா? சோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ட்ரின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சப்போர்ட் ஜோன் ஏரியாவை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்ஷன்ல தாராளமா இந்த லெவல்ல என்ட்ரி எடுத்துக்கலாம். சோ என்ட்ரி இந்த லெவல்ல நம்மளோட என்ட்ரி. ஓகேங்களா? சோ இது என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் அகைன் மார்க்கெட் கீழே வந்திருக்குது. இப்போ வந்து அகைன் மார்க்கெட் மேல போயிருச்சு, பெருசா ப்ராஃபிட் கொடுக்கல. ஆனா நமக்கு வந்து இங்க வந்து ஃபுல் லாஸ் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா நாங்க வந்து இங்க ட்ரைலிங் பண்ணிடுவோம். அதாவது மார்க்கெட் வந்து ஆல்ரெடி நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துருச்சு. சோ அதனால இங்க வந்து நமக்கு வந்து ட்ரைலிங் பண்ணிடுவோம். சோ இந்த ட்ரைலிங் பண்றது எல்லாமே நம்மளோட கிளாஸஸ்ல வந்து கவர் பண்ணுவோம். எப்படி ட்ரைலிங் பண்ணணும், எந்த இடத்துல கரெக்டா என்ட்ரி எடுக்கணும், எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனா என்ட்ரி எடுக்கணும், இல்லனா என்ட்ரி எடுக்க கூடாது, அது எல்லாத்தையுமே நம்மளோட பெய்டு கோர்சஸ்ல வந்து கவர் பண்ணிடுவோம். சோ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ இந்த லெவல்ல வந்து நமக்கு வந்து ட்ரைலிங் பண்ணிருப்போம். சோ ட்ரைலிங் பண்ணனால நமக்கு வந்து பிரேக் ஈவன் ஆயிருச்சா இல்ல ப்ராஃபிட்ல நம்ம ட்ரைலிங் பண்ணமா கேட்டீங்கன்னா இது வந்து ப்ராஃபிட் கிடையாது. இங்க வந்து நமக்கு வந்து ட்ரைலிங் வந்து 0.14% வந்து நமக்கு லாஸ் தான். ஓகேங்களா? சோ இப்போ நம்மளோட கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். சோ கால்குலேட்டர்ல வந்து நமக்கு -0.14. ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த ட்ரேட் வந்து என்ன நடந்திருக்குன்னா நமக்கு ப்ராஃபிட் ட்ரேட் தான். 0.91 வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா? சோ நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பிளஸ் 0.91. ஓகேங்களா? சோ இத ஆட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ட்ரேட் பாத்தீங்க அப்படினாலுமே நமக்கு வந்து ட்ரைலிங் தான். ஓகேங்களா? சோ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிருக்கு. மார்க்கெட் இங்க இருந்து நமக்கு ஒரு நல்ல அக்ரெசிவ் மூவ் கொடுத்துருச்சு. சோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணிருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுத்துட்டோம். சோ அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல மொமெண்டம் கொடுத்துருந்துச்சு. இந்த லெவல் நல்ல மொமெண்டம் கொடுத்ததுனால இங்க வந்து நம்ம வந்து ட்ரைலிங் பண்ணிருந்தோம். சோ ட்ரைலிங் ஹிட் ஆகி நமக்கு 0.91 வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டா நமக்கு கிடைச்சிருக்குது. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பெருசா மார்க்கெட்ல மொமெண்டம் கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபுல்லாவே நமக்கு மார்க்கெட் மொமெண்டம் ஸ்லோ ஆயிடுச்சு. சோ என்ட்ரி வந்து நமக்கு கிடைக்கல. லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே நமக்கு 2 ட்ரேட் தான் கிடைச்சிருக்கு. அதுக்கான ரீசன் மெயினா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 டேஸ் ஃபுல்லாவே மார்க்கெட் சைட்வேஸ்ல நின்றுச்சு. ஓகேங்களா? இது வந்து யூரோ யூஎஸ்டி மட்டும் கிடையாது, AUD சேம் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் நமக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 to 3 டேஸ் வந்து நமக்கு சைட்வேஸ் நின்றுச்சு. அதே மாதிரி AUD நமக்கு ஃபுல்லாவே சைட்வேஸ் தான். லாஸ்ட் ஃப்ரைடே மட்டும் தான் நமக்கு பிரேக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? சோ அடுத்து வந்து AUD பார்க்கலாம். சோ AUD சேம் அதே மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிருக்கேன். இங்க இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இதோட ஸ்ட்ரக்சர்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெவல்ல வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து இங்க இருந்து வரும்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா ஆல்ரெடி இங்க வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆயிருக்குது. ஓகேங்களா? இது வந்து இந்த கோல்டன் ஸ்ட்ராட்டஜில எப்படி ஹை அண்ட் லோ மார்க் பண்ணணும் இதெல்லாம் வந்து நம்மளோட கிளாஸஸ்ல நம்ம கவர் பண்றோம். சோ இப்போ நம்மளோட ஹை அண்ட் லோன் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட ஹை ஏரியா, இது வந்து நம்மளோட லோ ஏரியா. சோ நமக்கு லோ பிரேக் ஆன டைம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை லோ பிரேக் ஆயிருக்குது. பட் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பெருசா என்ட்ரிஸ் இல்ல. சோ அதுக்கப்புறம் நல்ல மார்க்கெட் மேல போயிருக்கு. சோ என்ட்ரி வந்து நமக்கு வந்து நைட் டைம், அதாவது செவ்வாய்க்கிழமை நைட் வந்து நமக்கு வந்து இந்த லெவல்ல ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்குது. சோ இதோட ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 1.52. ஓகேங்களா? எல்லாமே ட்ரைலிங் கான்செப்ட்ல தான் நாங்க கொண்டு போவோம். சோ ட்ரைலிங்ல தான் நமக்கு ஹிட் ஆகும். அது வந்து நம்மளோட லாசஸ கம்மி பண்ணலாம். ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் நல்ல அக்ரெசிவ் மூமெண்டம் கொடுத்து நல்ல செல்லிங் சைடு போகுது அப்படின்னா ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சோ அதனால தான் நாங்க வந்து இந்த ட்ரைலிங் கான்செப்ட்ல நாங்க கொண்டு போவோம். ஓகேங்களா? சோ இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு நல்ல மொமெண்டம் கொடுத்திருக்கு. சோ இங்க வந்து நம்ம ட்ரைலிங் பண்ணிருப்போம். 1.52 வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கும். சோ இந்த ட்ரேட்ல, சோ இந்த ட்ரேடுக்கான ப்ராஃபிட்டை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிளஸ் 1
0.52 ஓகேங்களா. சோ இதையும் நம்ம வந்து இப்ப ஆட் பண்ணியாச்சு. சோ இதுக்கு அடுத்து ட்ரேட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அண்ட் இங்க ஒரு ட்ரேட் கிடைச்சிருக்கு ஓகேங்களா. இது அதுக்கப்புறம் நமக்கு நல்ல மொமெண்டம் கொடுத்து போயிருச்சு. சோ இதுக்குள்ள நமக்கு பெருசா என்ட்ரிஸ் கிடைக்கல ஓகேங்களா. ஏன்னா இங்க வந்து பிரேக் பண்ணிருக்கு, பட் மேஜரா நமக்கு கரெக்ஷன் வரல, ஒரு சின்ன கரெக்ஷன் கூட வரல. வந்துருந்துச்சுன்னா இங்க கூட என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம், பட் வரல. அதுக்கப்புறம் இங்க விக் கொடுத்துருச்சு. சோ அதுக்கப்புறம் மார்க்கெட் நமக்கு வந்து நல்ல மொமெண்டம் கொடுத்து இங்க தான் என்ட்ரி கிடைச்சிருக்குது. பட் இந்த என்ட்ரியுமே நமக்கு கிடைச்ச டைம் பாத்தீங்கன்னா நைட் வந்து ஒரு 11:30 கிட்ட தான் நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்குது. இந்த 11:30 டைம் நம்ம வந்து என்ட்ரிஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். சோ அதனால இந்த என்ட்ரியை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணல. பட் ஆட் பண்ணிருந்தோம் அப்படின்னாலுமே இது வந்து ட்ரைலிங்ல நமக்கு ப்ராஃபிட் தான் கவர் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஒரு சின்ன ப்ராஃபிட் தான், பட் இருந்தாலும் இது வந்து ட்ரைலிங்ல ப்ராஃபிட் தான் கவர் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் இந்த ட்ரேட் நம்ம எடுத்திருக்க மாட்டோம், அதனால இந்த ட்ரேட்டை நம்ம கவர் பண்ணல ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து பெருசா மொமெண்டம் இல்ல. அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு செல்லிங் சைட்ல இங்க தான் மொமெண்டம் கிடைச்சிருக்குது. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை அதாவது ஃப்ரைடே வந்து நைட் டைம்ல என்ட்ரி கிடைச்சனால இதையும் பெருசா நம்ம வந்து கவர் பண்ண மாட்டோம். பட் இல்ல நான் வந்து கவர் பண்றேன், நம்ம லைவ் அக்கவுண்ட் எல்லாம் பண்றோம் அப்படின்னா தாராளமா இதை கவர் பண்ணலாம். சோ அந்த மாதிரி கேஸ்ல நீங்க கவர் பண்ணீங்கன்னா இப்போ ஸ்டில் ப்ராஃபிட்ல தான் இருக்குது. சோ இதுக்கப்புறம் நீங்க வந்து மண்டே மார்க்கெட் ஓபன் ஆகி மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால பார்க்க முடியும். சோ இப்போ இருக்கிற ஹை அண்ட் லோ நம்மளுக்கு இந்த லெவல் தான். புது என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஹை ஆர் லோ வந்து பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுக்க முடியும். அது வரைக்கும் நமக்கு என்ட்ரி வந்து இதுல கிடையாது ஓகேங்களா. சோ அப்போ டோட்டலா நம்மளுக்கு வந்து 3 வேலிட் என்ட்ரி வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. அதுல 2 ட்ரேட் வந்து நமக்கு ப்ராஃபிட் ட்ரேட், ஒரு ட்ரேட் வந்து லாஸ், அதுவும் சின்ன லாஸ் தான் ஓகேங்களா. ட்ரைலிங் பண்ணி நமக்கு சின்ன லாஸ் தான் நமக்கு ஆயிருக்குது. சோ அடுத்து வந்து ஏயுடி ஜேபிவை பார்க்கலாம். சோ ஏயுடி ஜேபிவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து மெயினா என்ன நடந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாவே மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் குள்ளேயே நமக்கு சிக்கிருச்சு. போன வீக் ஃபுல்லாவே சைட்வேஸ் தான் இருந்துச்சு. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா எங்களோட ஹை அண்ட் லோ வந்து ஆக்சுவலி இந்த லெவல்ல வந்து இருந்துச்சு ஓகேங்களா. சோ இது வந்து ஹை, இது வந்து லோவா இருக்கும். சோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணாம நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். சோ இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே டிராவல் பண்ணதுனால இதுக்குள்ள என்ட்ரிஸை எடுக்க முடியல. இது பிரேக் பண்ணதுக்கு அப்புறமே நமக்கு என்ட்ரிஸ் வந்து கிளியரா கிடைக்கல. ஏன்னா பிரேக் பண்ணது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சுவலி நமக்கு வந்து வியாழக்கிழமை பிரேக் ஆயிருக்கு. வியாழக்கிழமை நைட் டைம்ல பிரேக் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் பெருசா மொமெண்டம் இல்ல, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சின்ன சின்ன மொமெண்டம் தான், ஃபுல்லா விக் ஃபார்ம் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே நமக்கு வந்து சின்ன சின்ன மொமெண்டம் தான். சோ பெருசா மொமெண்டம் கிடைக்கல அப்படிங்கறதுனால இங்கேயும் நமக்கு என்ட்ரி இல்ல. அதாவது போன வீக் லாஸ்ட் வீக் வந்து நமக்கு ஏயுடி ஜேபில ஒரு ட்ரேட் கூட நமக்கு கிடைக்கல ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ அதோட அப்டேட்ஸுமே நம்ம வந்து அடுத்து வர்ற வீடியோஸ், அதாவது அடுத்த திங்கட்கிழமை வர்ற வீடியோஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா. சோ இப்போ வந்து லாஸ்ட் வீக்ல வந்து நமக்கு வந்து டோட்டலா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ட்ரேட் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேட், ஒரு ட்ரேட் வந்து நமக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு, அது சின்ன லாஸ். டோட்டலா ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 2.29% வந்து நமக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்குது லாஸ்ட் வீக் மட்டும் ஓகேங்களா. அதாவது இந்த 3 பேர் தான் நம்ம இன்ட்ராடேக்காக ஃபோக்கஸ் பண்றோம். இந்த 3 பேர் தான் நம்ம கோல்டன் ஸ்ட்ராட்டஜில மெயினா பார்ப்போம். சோ நம்மளோட கோல்டன் ஸ்ட்ராட்டஜி வச்சு நமக்கு வந்து 2.29% வந்து லாஸ்ட் வீக்ல நமக்கு வந்து ப்ராஃபிட்ல இருக்குது ஓகேங்களா. ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ்ல எந்த புரோக்கர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணனும் தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். சோ அதை பார்த்துட்டு நீங்களே டைரக்டா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்களும் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட சப்ஜெக்ட் என்னென்ன கவர் பண்றோம் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் அதுலயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.